ஏமாற்றப்பட்டு விட்டதாக உணர்வதாக சம்பந்தன் கூறுகிறார். சீன தூதரக அதிகாரிகளுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை. இலங்கைக்கு எதிரான யோசனையை ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்ற 40 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமையை ஒழிப்பதற்கு ஹேல உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி ஆதரவு என்கிறார் எல்லை குணவம்ச தேரர். இனி விரிவான செய்திகள். இலங்கை அரசாங்கத்தால் தாம் ஏமாற்றப்பட்டு விட்டதாக உணர்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு அர்த்தமுள்ள சுயாட்சி அதிகாரங்களை வழங்குவதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் சிங்கள பெரும்பான்மை உறுப்பினர்கள் கூடுதலாக அங்கம் வகிப்பார்கள். இதில் தமிழ் மக்களுக்கு அர்த்தமுள்ள தீர்வு திட்டங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. தமிழ் தரப்பினால் முன்வைக்கப்படும் யோசனைகளுக்கு அங்கீகாரம் கிட்டும் என்றும் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே ஆரம்பகட்ட இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டதன் பின்னர் நாடாளுமன்ற தெரிவுக்குழு தீர்வு திட்டத்துக்கு செல்ல முடியும் என வலியுறுத்துகின்றோம் என்றும் அவர் கூறினார். எனினும் அரசாங்கம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள தவறியுள்ளது. அரசாங்கம் ஒரு விடயத்தை வாக்குறுதி அளித்து வேறு விடயத்தையே நடைமுறைப்படுத்தி வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உலக பிரச்சினைகளுக்கு அமைதி வழிமுறைகளில் தீர்வு காணப்பட வேண்டுமென்று இலங்கை அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இணக்கப்பாடு, பேச்சுவார்த்தை, மத்தியஸ்தம் உள்ளிட்ட அமைதி வழிமுறைகளில் பிணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே இலங்கையின் நிலைப்பாடு என்று ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான இலங்கை வதிவிட பிரதிநிதி டாக்டர் பாலித கொஹன தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் முரண்பாடுகளுக்கு தீர்வு காணக்கூடிய பின்னணி உருவாக்கப்பட வேண்டும். சமாதானத்தை உருவாக்கவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் உள்நாட்டு பொறிமுறைமை ஒன்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும். தனிநபர் உரிமையின் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு என்ற கோட்பாடு விதந்துரைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். பயங்கரவாத இல்லாதொழிப்பு நடவடிக்கைகளின் போது ஐக்கிய நாடுகள் அமைப்பு காத்திரமான பங்களிப்பை வழங்க முடியும். உலக விவகாரங்களின் போது ஒருதலை பட்சமானதும் பக்கசார்பற்றதுமான அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளக சர்வதேச முரண்பாடுகள் அமைதி வழிமுறைகளில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இலங்கையின் நிலைப்பாடு என்றும் பாலித கொஹன சுட்டிக்காட்டினார். சீன தூதரக அதிகாரிகளுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் எதிர்நோக்கி வரும் நெருக்கடிகள் பற்றி கூட்டமைப்பினர் சீன தூதரக அதிகாரிகளுக்கு விளக்கினர். இலங்கை இராணுவத்துக்கு சீனா வழங்கி வரும் உதவிகள் தொடர்பில் சுட்டிக்காட்டியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்களில் இராணுவ கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக சீன தூதரக அதிகாரிகளுக்கு விளக்கியதாகவும் குறிப்பிட்டார். பிரதேச மக்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமென்று தூதரக அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டினோம். இராணுவத்தினர் பாரியளவில் காணிகளை பயன்படுத்தி வருகின்றமை மக்கள் எதிர்நோக்கி வரும் பிரதான பிரச்சினைகளில் ஒன்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இராணுவத்தினர் தனியார் காணிகளை கிரமமான முறையில் ஒப்படைத்து வருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தொலைபேசி அழைப்புகளூடாக நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மீதான தாக்குதல் குறித்த விசாரணைகள் நடத்தப்படவுள்ளது. சம்பவம் தொடர்பில் 6 லட்சம் தொலைபேசி அழைப்புகள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படவுள்ளன. சந்தேக நபர்களை கைது செய்யும் நோக்கில் இவ்வாறு விசாரணை நடத்தப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மஞ்சுள திலகரட்ன மீது அண்மையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. சம்பவம் இடம்பெற்ற இடத்தை அண்டிய பிரதேச தனியார் நிறுவனங்களின் சிசிடிவி கேமராக்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் அறிவித்துள்ளனர். இலங்கையில் இயங்கும் அனைத்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பற்றியும் அரசாங்கம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அந்த அமைப்புகளின் அனைத்து செயற்பாடுகளையும் கண்டறியும் மேற்பார்வை குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய பாதுகாப்பு மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் லக்ஷ்மண் ஹுலுகல்ல தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். போர் நடைபெற்ற காலத்தில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நாட்டுக்கு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வந்தன. எதிர்காலத்தில் அப்படியான நிலைமை ஏற்படக்கூடாது என்பதால் இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது.
தற்போது இலங்கையில் இயங்கும் 1200 அரச சார்பற்ற நிறுவனங்கள் பற்றிய தகவல்கள் தம்மிடம் இருப்பதாகவும் அவற்றின் தகவல்கள் செயற்பாடுகள் குறித்து மீளாய்வு செய்வதற்காக மாதந்தோறும் கூட்டம் நடத்தப்படும் என்றும் அதன் தலைவராக தான் பணியாற்றி வருவதாகவும் ஹுலுகல்ல தெரிவித்துள்ளார். வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வரும் இந்த மேற்பார்வை சபையின் உறுப்பினர்கள் மாவட்ட மட்டத்தில் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரச சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பான விடயத்தில் அரசாங்கத்தின் மேலும் சில பிரிவுகள் செயற்பட்டு வருகின்றன. அந்த நிறுவனங்களின் செயற்பாடுகள் சம்பந்தமாக பாதுகாப்பு செயலாளருக்கு அடிக்கடி தெளிவுபடுத்தப்பட்டு வருகின்றது. எந்த அரச சார்பற்ற நிறுவனத்துக்கும் எதிர்காலத்தில் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் லக்ஷ்மன் ஹுலுகல்ல தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் யோசனையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக விடுதலை புலிகளின் ஐரோப்பிய வலையமைப்பு 40 கோடி ரூபாவை செலவிட்டுள்ளதாக திவயின தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள புலிகளின் ஆதரவாளரான சட்டத்தரணி கரி ஆனந்த சங்கரி உள்ளிட்ட 7 பேரும், பிரித்தானியாவில் செயற்படும் உலகத்தமிழர் பேரவையின் சுரேந்திரன் உள்ளிட்ட 8 பேரும், பிரான்சில் உள்ள புலிகளின் சர்வதேச வலையமைப்பின் 2ஆம் நிலை தலைவரான கிருபாகரன், ரோபர்ட் ஈவன்ஸ் தலைமையிலான 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும், சேனல் 4 தொலைக்காட்சியின் பணிப்பாளர் கலம் மெக்ரே உள்ளிட்ட 2 தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் குழு ஒன்றும் ஜெனீவாவுக்கு வரவழைக்கப்பட்டிருந்தது. இவர்களுக்கான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த பணம் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் பிரான்சிலிருந்து கடுகதி தொடரூந்தில் அழைத்து வரப்பட்ட 200 பேர், சுவிஸில் உள்ள 4 நகரங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 800 பேருக்காகவும் இந்த பணத்தை செலவிட்டுள்ளதாக திவையின தெரிவித்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை செய்த சுவிட்சர்லாந்தில் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த 11 பேர் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும், ஜெனீவாவில் உள்ள புலிகளின் செயற்பாட்டாளர் ஒருவரின் மின்னஞ்சல் மூலம் இந்த தகவல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் திவையின தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட 13வது அரசியலமைப்பு திருத்தத்தால் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபை முறையை நாட்டிலிருந்து ஒழிக்க தாம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஜாதிக ஹெல உரிமையவும் தேசிய சுதந்திர முன்னணியும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தேசத்தை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் எல்லே குணவங்ச தேரர் தெரிவித்துள்ளார். பஞ்சமகா சக்திகளால் கட்டியெழுப்பப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் மாகாண சபை முறையை ஒழிப்பதில் தார்மீக உரிமை இருப்பதாகவும் அவர் கூறினார். மாகாண சபை முறைமை இலங்கைக்கு பொருத்தமற்றது என்று கூறும் அவர், வரலாற்றில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு மாகாண சபை முறைமை அடிப்படையாக அமைந்தது என்றும் குறிப்பிட்டார். 3/2 பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு அரசாங்கத்தால் இலகுவாக மாகாண சபை முறைமையை ரத்து செய்ய முடியும். இதற்கு ஆதரவு வழங்க வேண்டுமென்று ஜேவிபி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் குணவங்ச தேரர் கூறினார். சில தரப்பினரை நாகரீகப்படுத்த இராணுவ பயிற்சி மிகவும் அவசியமானது என்று கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அண்மையில் சில பாடசாலை அதிபர்களுக்கு இராணுவ பயிற்சி வழங்கப்பட்டமை குறித்து கல்வி அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சில தரப்பினரை நல்வழிப்படுத்த இராணுவ பயிற்சி அவசியமானது. பாடசாலை அதிபர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நடவடிக்கை இராணுவ மயமாக்கலாக அர்த்தப்படுத்தப்படக்கூடாது என்றும் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அதேவேளை பொது பரீட்சைகளுக்கு முன்னதாக நடத்தப்படும் தனியார் செயலமர்வுகளுக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஆகியவற்றுக்கு முன்னதாக நடைபெறும் தனியார் செயலமர்வுகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பரீட்சை நடத்தப்படுவதற்கு முன்னர் 1 வார கால பகுதிக்குள் தனியார் பரீட்சை வழிகாட்டி செயலமர்வுகள் நடத்தப்படக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பரீட்சை விடைத்தாள் கசிவதாக வெளியாகும் வதந்திகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறினார். 2012ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை முதல் இந்த புதிய நடைமுறை அமல்படுத்தப்படவுள்ளதாகவும் இது தொடர்பான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆசிய ஒத்துழைப்புக்கான அரசு தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக குவைத் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாய்லாந்து பிரதமர் ஹின்லுக் சினவத்ராவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை தாய்லாந்து இடையில் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் 2 நாடுகளுக்கும் இடையில் முதலீடுகளையும் சுற்றுலாத்துறைகளின் அபிவிருத்திக்கான முறைப்படியான இருதரப்பு நடைமுறைகளையும் உருவாக்குவது பற்றியும் விரிவாக ஆராயப்பட்டது. ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக 2 நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதோடு 2013ஆம் ஆண்டு கொழும்பில் இலங்கை தாய்லாந்து கூட்டு ஆணைக்குழுவின் கூட்டம் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து பிரதமருடனான சந்திப்பின் போது
வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ், அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சஜின்வாஸ் குணவர்தன, AHM அஸ்வர், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.